பலூன் வேணும், அடுத்தது 1 பவுல் வேணும், அதுக்கப்புறம் வாட்டர் வேணும். நம்ம இதை வச்சு நம்ம பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்டோட பேர் என்னன்னா டான்சிங் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நம்ம வந்து வாங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கலர் பேப்பர்ஸ் எடுத்து இந்த பாக்ஸ்க்குள்ள போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வாட்டர் ஊற்றிடலாம். அவங்ககிட்ட செக் கூட அவனே ஊற்றிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஊற்றியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்ட்ரா எடுத்து இதுக்குள்ளே நம்ம மாட்டிடலாம். இந்த ஸ்ட்ரா எப்படி ஹோல் போட்டோம்? இந்த ஸ்ட்ரா வந்து எப்படி ஹோல் போட்டோம்னா நீ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி தான் நீங்கள் வந்து ஹோல் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து மாட்டியாச்சு. அடுத்தது இதை வந்து இப்படி வச்சு நம்ம வந்து மூடிடலாம். ஓகே, முடியாச்சு. அடுத்து நான் வந்து பலூன் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை நல்லா பெருசாக ஊதிக்கணும். இப்போ வந்து இதை நம்ம வந்து மாட்டிடலாம். இரு, அம்மா மாட்டி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த பலூன் வந்து இதுக்குள்ள போட்டாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. நல்லா உள்ள தள்ளு, நல்லா உள்ள தள்ளு. இதை அப்போ தான் அது பறக்கும். அப்புறம் பறக்குது பாரு பேப்பர். பாருங்க, பேப்பர் வந்து இப்போ பாருங்க பறக்குது. ஏய், இன்னொரு வாட்டி செஞ்சு பாருங்க. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்னொரு வாட்டி நாம இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய ஆட் பண்ணியிருக்கிறோம். சரியா? தண்ணி கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணதுனால தான் இந்த பேப்பர் வருது. அது கொஞ்சம் ஊறத்துக்கு முன்னாடி செய்யணும். சீக்கிரம் இன்னொரு வாட்டி ஊது. முடிச்சிடலாம். இரு இரு, நானே ஹெல்ப் பண்ணுறேன். கொண்டாங்க அதை குச்சி சொல்லி தரேன். கொண்டாங்க. ஓகே, இங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம பண்ணலாம். கீழே பண்ணுறத நல்லா அழுத்தி பிடி. ப்ரெஷர்லாம் வெளியே போகுது. நல்லா அழுத்தி பிடிச்சா போகணும். இன்னும் கொஞ்சம் ஓசு உள்ளே விடு. பைப்பு ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் உள்ளே விட்டிங்கன்னா அந்த அடியில் இருக்கிற பேப்பர் மேலே வரும். ஏடி வருதா? இப்போ வந்து வருது. ப்ளூவே பறக்கல. அது இன்னும் அடியில் நம்ம விடணும். அந்த இடத்துக்கு ஸ்ட்ரா நவுத்து விடு. அப்போ தான் அந்த இடத்துக்கு வரும். சுற்றுது பாருப்பா. ப்ளூ வருது பாரு மேலே. வரும்டா, நல்லா நிறைய ஒட்டிக்கு செல்லும். குடிசை அவன் கொஞ்சம் நேரம் பிடிக்கட்டும். சரி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலூன் இருக்கு இல்லையா, இந்த பலூன் வழியாக ஸ்ட்ரா அதை யூஸ் பண்ணி இந்த பாட்டிலில் எங்கேயுமே கேப் இல்லை. இந்த பாட்டிலில் சுற்றி பாரு, எங்கேயுமே கேப் இல்லை. ஒரே ஒரு ஹோல் தான் போட்டிருக்கோம். சரியா? ஸோ இந்த ஹோல் வழியாக நம்ம பலூனில் இருக்கக்கூடிய மொத்த ஏரையும் ப்ரெஷராக நீங்கள் உள்ளே விடுறோம். என்ன பண்ணுறோம்? ஸோ இப்படி உள்ளே விடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த எம்டி ஸ்பேஸில் ப்ரெஷரு ஜென்ரேட் ஆகுது. ஓப்பன் பண்ண வேணாம், க்ளோஸ் பண்ணு. ஸோ ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகி என்ன ஆகுதுன்னா, இந்த வாட்டருக்குள்ளே ஒரு அழுத்தம் கொடுக்குது. ஓகேயா? ஸோ அழுத்தம் கொடுக்கறனால தண்ணி ஆடுது. தண்ணிக்குள்ளே அந்த பேப்பர் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். வைமா கீழே வையே. ஸோ இது லைட் வெயிட்டாக இருக்கிறனால இந்த பேப்பரும் வந்து சேர்ந்து நமக்கு மூமெண்ட் கொடுக்குது. அந்த மூமெண்ட் உனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
தண்ணியோட சேர்ந்து பேப்பரும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் செய்யும்போது நிறைய கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப நேரம் கழித்து பண்ணக்கூடாது, ஏன்னா பேப்பர் ஊறுச்சுன்னா வெயிட் அதிகமாகிடும். வெயிட் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா கீழே செட்டில் ஆகிடுது. சரியா? கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போதே செஞ்சிடணும், இல்லைன்னா அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் வேறு பேப்பர் வச்சு தான் நம்ம செய்யணும். ஓகேயா? ஸோ இந்த எக்ஸ்பிளைன் புரிஞ்சுதா? ஸோ ஒன்றும் இல்லை, பலூனோட ப்ரெஷரில் க்ரியேட் ஆகிறது தான் இது. ஓகேயா? சரி தம்பி, எதிர்த்து நல்லா உட்கார்றா. உட்காந்து இந்த பக்கம் வா. வரலையா? சொல்றியா? ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.